தமிழ்நாடு கடலோர வளங்களை மீட்டெடுப்பதற்காக நெய்தல் மீட்சி இயக்கத்தினை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது. இந்தியாவிலேயே அதிகமான கடல் பரப்பை கொண்ட இரண்டாவது மாநிலமாக தமிழ்நாடு உள்ளது. இந்த நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு பேட்டியளித்த சுற்றுச்சூழல் துறையின் கூடுதல் தலைமைச் செயலாளர் சுப்ரியா சாஹூ, கடலோர மறுசீரமைப்பு பணிகளுக்காக தமிழ்நாடு அரசு 1965 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளை அடுத்த 5 ஆண்டுகளில் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கிளைமேட் சேஞ்சினால அதாவது சீயோட லெவல் ரைஸ் ஆகுது, ஃப்ளட்டிங் ஆகுது, இரோஷன் ஆகுது. இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒரு ஸ்பெஷல் ஃபண்ட்ஸ் அலோகேட் ஆயிருக்கு. முதல் முறையாக தமிழ்நாட்டில் ப்ளூ கார்பன் ஏஜென்சி கொண்டுவரப்பட உள்ளதாகவும் சுப்ரியா சாஹூ தெரிவித்தார். ஸோ இப்போ வேர்ல்டு ஃபுல்லாகவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன்ஸ்க்குனா ஒரு கார்பன் கிரெடிட் அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு. ஸோ இண்டஸ்ட்ரீஸ் இந்த கார்பன் கிரெடிட்ஸை வாங்கணும் அப்படின்னா நம்ம ஒரு மார்க்கெட் அதுக்கு கிரியேட் பண்ணுறது ரொம்ப அவசியம். ஒரு மார்க்கெட் கிரியேட் பண்ணிட்டோம்னா இந்த ப்ளூ கார்பன் ஏஜென்சி மூலமா நம்ம மக்களுக்கு நிறைய பணங்கள் இதனால நம்மளால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஏற்கனவே பிச்சாவரம் மற்றும் முத்துப்பேட்டை, எண்ணூரில் அலையாத்தி காடுகள் உருவாக்க பணிகள் மேற்கொண்டு வருவதாக சுப்ரியா சாஹூ கூறினார். மழை காரணமாக 2 நாட்களாக தடை பெற்றிருந்த மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் போக்குவரத்து மீண்டும் தொடங்கியுள்ளது. கல்லார் ரயில் நிலையம் முதல் அட்டர்லி ரயில் நிலையம் வரை ஒரு சில இடங்களில் சிறிய அளவிலான மண் சரிவுகள் ஏற்பட்டதால் கடந்த 2 நாட்களாக மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருந்தது. தற்போது மழையின் தீவிரம் குறைந்ததாலும் மண் சரிவுகளை சீரமைக்கக்கூடிய பணி நிறைவடைந்திருப்பதாலும் மலை ரயில் மீண்டும் இயக்கப்படுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியுடன் ரயிலில் பயணிக்கின்றனர். நீர்வரத்து சீரானதால் தேனி கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல், வட்டக்கானல் வனப்பகுதிகளில் பெய்த கனமழையால் கடந்த 9ஆம் தேதி கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் அருவியில் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்தனர். தற்போது மழை நின்று நீர்வரத்து சீரானதை தொடர்ந்து அருவியில் குளிப்பதற்கான தடை நீக்கப்பட்டுள்ளது. சென்னை சோழிங்கநல்லூரில் நடைபெற்று வரக்கூடிய தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் அண்ணாமலை பேசி வருகிறார். காட்சியில் நேரலையில் பார்க்கலாம். சமூக நீதி பத்தி பேசலாம். கடைசி ஆயுதம் சமூக நீதி தூக்கிட்டு வருவாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு. சென்னை வெள்ளத்துல மக்கள் கோபமா இருக்கிறாங்க. இன்வெஸ்டர் சமிட்லி பணம் வரல, நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அப்ப நாங்க சமூக நீதியும் தூக்கிட்டு வருவாங்க. ஐயா, நேற்று ஹொசூர்ல பேசும்பொழுது கூட சொன்னோங்க ஐயா, திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த நாள் ஐயா VP துரைசாமி அவங்க இருக்கிறார். செப்டம்பர் 16, 1949 திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாள் 16/9/1949. அந்த கட்சி அப்ப பாத்தீங்கன்னா ப்ரோக்ரசிவ் திராவிடியன் ப்ரோக்ரசிவ் ஃபெடரேஷன் அப்படிங்கிற அமைப்பா இருக்கு. அப்ப அவங்க எல்லாம் சென்னையில ஒரு இடத்துல உட்கார்ந்து மீட்டிங் போட்டு ஒரு செயற்குழு மாதிரி கூட்டத்தை கூட்டி நாங்க திமுக ஆரம்பிக்கிறோம்னு சொல்றாங்க. அவர்கள் சொன்ன கருத்துக்கள், அந்த கூட்டத்தினுடைய தலைவரும் அதற்கு முன் பேசிய அண்ணாதுரை அவர்கள் பேசிய கருத்து பாத்தீங்கன்னா, பெரியார் அவர்கள் சர்வதிகாரியாக மாறிவிட்டார், திருமணத்திற்கு பிறகு முழு சர்வதிகாரியாக மாறிவிட்டார், அவரிடத்துல எங்களுக்கு எந்த நியாயம் கிடைக்கும் எங்களுக்கு தெரியல, அதனால தனி கட்சி தேவைப்படுகிறது, அதற்காக திராவிடியன் ப்ரோக்ரசிவ் ஃபெடரேஷன் அப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம் தேவைப்படுகிறதுன்னு 16/8/1949 ஆரம்பிக்கிறார். பெரியாரை முழுவதுமாக வேண்டாம் என்று சொல்லி வந்தவர்கள், பெரியாரை சர்வதிகாரி என்று சொன்னவர்கள், இன்னைக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவரை சர்வதிகாரி பாருங்க, என்ன டிராமான்னு பாருங்க, காமெடி பாருங்க. இன்னைக்கு இல்ல பெரியார் அவர்கள் தான் எங்களுக்கு. பாஜக செயல் வீரர்கள் கூட்டத்தில் தற்போது அண்ணாமலை அவர்கள் பேசிய நேரலையில் பார்த்தோம்.